low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Taste the Daily. 45 வயது கடந்த பெண்களா நீங்கள்? கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கம்ப்யூட்டர் ஜி ஏ அல்லது பி? கம்ப்யூட்டர் ஜி. அதிமுக எப்படி ஆட்சிக்கு வரும்? எப்படி அதிகாரத்தை எடுத்துக்கொள்வது? ஓவர்டேக் பண்ணிட்டு எடுத்த உடனே முதலமைச்சர் நாற்காலிக்கு போக முடியாதுங்கிறது விஜய்க்கும் தெரியும், பிரசாந்த் கிஷோருக்கும் தெரியும், ஜான் ஆரோக்கியசாமிக்கு. அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்தால் 2011 மாடல் விஜயகாந்த் ஜெயலலிதா ஆளுகின்ற திமுக வீழ்த்த முடியுமா? இதுதான் ஆதவ அர்ஜுனாவுடைய முழு நேர சிந்தனை. வைகோவை அங்கீகாரம் பண்ணது ஜெயலலிதா, திருமாவை அங்கீகாரம் பண்ணது ஜெயலலிதா. திமுக யாரை அங்கீகாரம் பண்ணி யாரை வளர்த்தினதாக வரலாறே இல்லை. திமுக கூட்டணியில் இருந்தாலும் தலைவனுக்கு 62 வயசு, 62 அடி இரும்பு கம்பை எங்கேயும் நடக்கும். ஆதவ அர்ஜுனா பேசும்போது எது சண்டை பிடிக்கலையே. திமுக சேர்ந்ததுக்கு அப்புறம் முதல்ல பார்த்தது திரும்ப அவர்களை தான். அவைக்கு அவரை விசிக்கு அவர் இல்லை அப்படின்னாரு. என் மனசாட்சியா அவர் பேசுறாருன்னு சொல்லி விட்டாரு. நான் தயா கேட்க முடியல, நீயாவது கேளியா. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். விசிகாவிலேருந்து வெளியே போன ஆதவ அர்ஜுனா டேரக்டா அதிமுக போறன்னு எதிர்பார்த்தா கடைசியாக பார்த்தீங்கன்னா விஜய் கூட போய் சேர்ந்துட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறம் பல்வேறு அரசியல் நகர்வுகள்லாம் அடிக்கடி நடந்துட்டு இருக்கு. பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் வந்து சந்திச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசியிருக்காங்க. ஜான் ஆரோக்கியசாமி, பிரசாந்த் கிஷோர், அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா பிளஸ் விஜய் எல்லாம் சேர்ந்து 2 மணி நேரம் பேசியிருக்காங்க. இதை நீங்க எப்படியா பாக்குறீங்க? இல்லை, குறிப்பாக பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுன், ஜான் ஆரோக்கியசாமி, விஜய், இந்த பேச்சு முழுக்க அதிமுகவை சுற்றியே இருந்தது. எதுக்கு அதிமுக? ஏன் அதிமுகவை சுற்றி இருந்ததுன்னா, அதிமுக 1972 ஆளுங்கட்சியான ஒரு கட்சி. ஆமா. இந்த இயக்கத்தை நீங்க ஓவர்டேக் பண்ணிட்டு எடுத்த உடனே முதலமைச்சர் நாற்காலிக்கு போக முடியாதுங்கிறது விஜய்க்கும் தெரியும், ஆதவ அர்ஜுனாவுக்கும் தெரியும், பிரசாந்த் கிஷோருக்கும் தெரியும், ஜான் ஆரோக்கியசாமிக்கும் தெரியும். ஓ, அப்போ இவருடைய நோக்கம் என்னன்னா, அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்தால் 2011 மாடல் விஜயகாந்த் ஜெயலலிதா அப்போ எதிர்கட்சி தலைவராக வர முடியுமா? 30 சட்டமன்ற உறுப்பினரை பெற முடியுமா? இதுதான் இப்போ இவருடைய டார்கெட். யாருடைய டார்கெட்? விஜயுடைய டார்கெட். இதுக்கு வலு சேர்க்கக்கூடிய வாதங்களை அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தா அதிமுக ஆளுங்கட்சி ஆயிருமா? ஆளுங்கட்சி ஆனா தானே இந்த கூட்டணி 30 எம்எல்ஏக்களை ஜெயிக்க முடியும். ஆமா. இதற்கான பிளாட்ஃபார்ம் என்ன? திமுகவை எளிதாக வீழ்த்த முடியுமா? தன்னுடைய கட்சியை இப்போ 2வது கட்டம் தான். தான் யாரோடு கூட்டி சேர்கிற போது அந்த கூட்டணி வலுவாக மாறுமா? அந்த கூட்டணி வலுவாக மாறுமா? ஆளுகின்ற திமுக வீழ்த்த முடியுமா? இதுதான் 4 பேரும் பேசுனது. இதுதான் ஆதவ அர்ஜுனாவுடைய முழு நேர சிந்தனை. எப்படின்னா, 21 திமுகவை ஆட்சி அதிகாரத்துக்கு அமர்த்தியவர் யாரு? இதே பிகேவும் ஆதவ அர்ஜுனா. இவங்க 2 பேரும் தான். பெண் நிறுவனம் ஐபேக்கு இவரோட வச்சிருந்தாரு, வாய்ஸ் ஆஃப் காமன். 3 சேர்ந்து தான் திமுகவை 3% ஆட்சியில் அமர்த்தியது. ஸ்டாலின் இருந்தா வர்றாரு, விடியல தர்றாரு. எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக வாக்கு வங்கி எப்படி, திமுக வாக்கு வங்கி எப்படி, 2க்கு ஆதரவான வாக்கு வங்கி எப்படி, இந்த டேட்டாஸ்களை ஒரு சட்டசபை தொகுதிக்கு 100 ஐடி இளைஞர்களை அனுப்பி சர்வே பண்ணி கொடுத்தார். யார்கிட்ட? சபரீஷன்கிட்ட. இதை ஒட்டித்தான் அங்கே அரசியலை முடிவு செய்யப்பட்டது. எந்த சமூகத்துக்கான வேட்பாளர் எம்எல்ஏ இவர் கொடுத்தா ஜெயிக்க முடியுமா? இப்படித்தான் மையநிலையில் 3% திமுக வந்து இப்போ இதே நிலைமையை அதிமுக வருமா? திமுக எதிர்த்து. விஜய்க்கும் எதிரி யாரு? திமுக தான். ஆதவ அர்ஜுனாக்கு யாரு? திமுக தான். ஜான் ஆரோக்கியசாமி, பிரசாந்த் கிஷோர் 2 பேருக்குமே திமுக வீழ்த்தணுங்கிறது நோக்கம் இருக்கு. அப்போ இந்த 4 பேரும் சேர்ந்து தான் அதிமுக தேருமா?
கூட்டணி வச்சா ஆட்சி ஆட்சி நீங்க இதை அடிக்கணும் ஒரே பால்ல 2 மாங்க. அப்போ இதற்கான திட்டம் தான் ஜான் ஆரோக்கியசாமி, விஜய், ஆதவ அர்ஜுனா, பிரசாந்த் கிஷோர். இதில் நீங்கள் நேற்று முந்தாலும் பார்த்தீங்கன்னா செய்திகள் பூரா அப்படி தான் வந்திருக்கு. விஜய்க்கு 30 சட்டமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி செய்தி வந்துதா? இந்த பின்னணியில் பத்திரிகையாளர்களை ஸ்மெல் பண்ணது செய்தி தான். இல்லை அப்போ இதில் வந்து இப்போ விஜய் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா பேசியிருந்தார்ல, அதான் விஜயும் பேசினாரு. அப்படிங்கும்போது இப்போ இது எப்படி டெப்டி சிஎம் ஆகிறதுக்கு விஜய் முயற்சி வைக்கிறாரு? அப்படியா அதிமுக கூட்டணி வச்சு? நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். எடுத்த உடனே நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை உட்கார முடியாது. இது விஜய்க்கு தெரியும், எம்ஜிஆருக்கே தெரியும். ஆமாம், எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தது 72 ஆரம்பித்து 77 5 வருஷம் முதலமைச்சர் ஆவதற்கு திமுகவில் அவர் 20 வருஷம் உழைச்சிருக்கார். அவர் நேரடியாக அதிமுக கட்சி ஆரம்பிக்கல. ஆமாம், திமுகவில் ஒரு பெரிய பயணம் போயிருக்கார், நீண்ட கால பயணம். அண்ணாவை 67 முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. 77 முதலமைச்சர் ஆவதற்கு 67 அண்ணாவுக்கு பிரச்சாரம் பண்ணது பயன்படுது. கண்டிப்பா அந்த அனுபவம் தானே. அப்போ இது விஜய்க்கு தெரியாமல் இருக்காது. விஜய்க்கு நீங்கள் ஜான் ஆரோக்கியசாமியும் பிரசாந்த் கிஷோரும் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எடுத்த உடனேயுமே கட்சி ஆரம்பிச்சுன்னு அமைப்பு போடலை, கிளை போடலை, நகரம், ஒன்றியம், பேரூராட்சி, ஊராட்சி இதெல்லாம் போடலை. இதெல்லாம் யாருக்கு இருக்கு? திமுக ஆல்ரெடி இருக்கு, அதிமுகவுக்கு ஆல்ரெடி இருக்கு. இவன் தான் வாக்கு வங்கியை கூட்டிகிட்டு போய் பொட்டிகளை போடுறவன். இது பேஸே அதானே, பேஸ் அதுதான். வட்டம், மாவட்டம், வார்டு. இது விஜய்க்கு இல்லை. அப்போது அதிமுகவோட கூட்டணி சேருவதுதான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. இதுதான் அலசி ஆராயப்பட்டது. இப்போ அதிமுக குதிரையில தான் சவாரி செய்ய போறாரு விஜய், வேற வழியே இல்லை. அடுத்து அவர் 26ல் பல்ஸ் பார்த்துட்டு 31ல் டேட்டா நேரடியாக களம் குதிக்கலாம். ஏன்னா விஜயகாந்த் 16ல் வெளியே வந்து மக்கள் நல கூட்டணி உருவாக்குனார். அது ஜெயலலிதாவுடைய டம்மி கூட்டணி தான். ஆமாம். இப்போ அதே போல இல்லை, நான் ஒரிஜினல் கூட்டணியை உருவாக்குறேன், இப்படி விஜய் முடிவு செய்யலாம். அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் எடுத்த உடனே நீங்கள் நேரடியாகவே முதலமைச்சர் நாற்காலி பனையூர்லேருந்து கோட்டைக்கு போக முடியாது. இதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை பிரசாந்த் கிஷோரும் ஜான் ஆரோக்கியசாமியும் தெளிவாக விஜய்க்கு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இதுல வந்து ஆதரவு டார்கெட்டு திமுக வீழ்த்தணும் தான். ஆல்ரெடி அங்கேயும் சீட்டு கொடுக்கல, அதுக்கப்புறம் விசிகா போனால் அங்கேயும் சீட்டு கொடுக்கல. அவருடைய கோபம் வந்து இப்போ விஜய் டப் இருக்கு, எப்படியா திமுக வீழ்த்தாகணும் அப்படிங்கும்போது விசிகாவை இழுக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா விஜய் டிவிக்கே கூட? இல்லை, அதிமுக கூட்டணியில் 100% விசிகா வந்துடும். கன்ஃபார்மாக வந்துடும். ஏன்னா திமுகவோட விசிகா மிக தொண்டர்கள் வந்து அந்த கூட்டணி ஏற்றுக்கவே இல்லை. விசிகா என்பது நீங்கள் திமுகவினுடைய தலித் பிரிவான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான் இளைஞர்கள். அங்கே இருக்கக்கூடிய இருந்தாலும் விசிகாவுக்கு இத்தனை அங்கீகாரம் உள்பட, எம்பி பதவி உள்பட, எம்எல்ஏ பதவி உள்பட திமுக அந்த பரந்தானே கிடச்சிருக்கு. இல்லைங்க, திமுக வர்றதுக்கு முந்தைய மூப்பனார் இருந்த காலத்திலேயே விசிகா எம்எல்ஏ ஆயிட்டாங்க. எம்எல்ஏ ஆவதற்கு திமுக சேர்த்தவே இல்லை. முதல்ல ராமதாஸை அங்கீகாரம் பண்ணது ஜெயலலிதா, வைகோவை அங்கீகாரம் பண்ணது ஜெயலலிதா, திருமாவை அங்கீகாரம் பண்ணது மூப்பனார் வழியாக ஜெயலலிதா தான். திமுக யாரையும் அங்கீகாரம் பண்ணி யாரையும் வளர்த்துனதாக வரலாறே இல்லை. இதுதான். அப்போது இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருந்தாலும் தலைவனுக்கு 62 வயசு, 62 அடி இரும்பு கம்பை எங்கேயும் நட முடியல. எங்கேயா நட முடியல. வேங்க வயல் இன்னும் நியாயம் கிடைக்கல. ஆதவ அர்ஜுனா விசிகாவுக்குள் வந்த பிறகு ஆதவ அர்ஜுனாவை விரும்பி தன்னுடைய கட்சியில் இணைத்து கொண்ட திருமாவளவன் தன்னுடைய விருப்பப்படி அந்த கட்சியில் ஆதவ அர்ஜுனா வச்சிருக்க முடியல. யார் அழுத்தம்? திமுக. தன்னுடைய கட்சியில் யாரை வச்சிருக்கணும்னு திமுக முடிவு பண்ணுதுன்னா அப்போ இது எதுக்கு இந்த கட்சி? இளைஞர் பூரா என்ன கேட்குறான்? நாங்கள் பூரா ஓட்டு போட்டு திமுகவை ஆட்சி கொண்டு வரோம், எங்களுக்கு அது பலனே இல்லையே.
ரவிக்குமாருக்கும் சிந்தனை செல்வனுக்கும் ஆளூர் ஷானவாஸுக்கும் பனையூர் பாபுக்கும் பாலாஜி ஜெயிக்கிறதுக்காக நான் கஷ்டப்படுறோம். அடித்தட்டு அதிகாரம் போகவே இல்லையே. அடித்தட்டுக்கு அதிகாரம் போகல. நீ அதான் கேட்குறாரு ஆதவ அர்ஜுனா. ஐயா 4 படத்தில் நடித்தா துணை முதலமைச்சர்னா என் தலைவன் 40 வருஷமா தலித் அரசியல், ஜெயிலு, அடி, ஆர்ப்பாட்டம், குண்டாசு, தட்டா பொட்டா, இவ்வளோ பேர் ஜெயிலில் கிடக்கிறான். எத்தனை பேர் மரணிச்சு போயிருக்கிறான். இதெல்லாம் எத்தனை தலித்துகள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் இந்த தியாகத்துக்கு என்னையா விளைன்னு கேட்குறாரு அர்ஜுன் ஆதவ அர்ஜுனா. அப்போ கேட்கும்போது அதை ரசிக்கிறானே. அடித்தட்டில் இருக்கிற சிறுத்தையினுடைய திருமாவுடைய தொண்டன் ரசிக்கிறானே, கை தட்டுறானே. ஆதவ அர்ஜுனா பேசும்போது எது சண்டை பிடிக்கலையே. அப்போ அதைய தலைவர் என்ன பண்ண, நான் அந்த ஐயா கேட்க முடியல, நீயாவது கேளியா, ஏன் மனசாட்சியா அவர் பேசுறாருன்னு சொல்லி விட்டாரு. உண்மை அதுதானே. அப்போ இவ்வளவு யாருக்கு எதிரான வியூகம்? திமுக. அப்போ அதை திருமாவளவன் ஆதவ அர்ஜுனா வெளியேற்றுவதற்கு என்ன காரணம்? திமுக அழுத்தம் தானே. அம்பேத்கர் விழா திருமாவுக்கு சொந்தமானது. அம்பேத்கர் விழாவில் விஜய் வர்றாரு, ஆதவ அர்ஜுனா வர்றாரு. அந்த மேடையில் அவர் ஏற முடியலையே. அதில் திமுக மேடையா, இல்லை அண்ணாதுரை மேடையா, இல்லை கருணாநிதி மேடை? யார் மேடை அது? அம்பேத்கர் மேடை. அம்பேத்கர் யாருக்கு சொந்தமானவர்? திருமாவுக்கு சொந்தமானவர் தானே. அந்த மேடையில் ஏற அளவுக்கு கூட உங்களோட அதிகாரம் இல்லையா? எதுக்கு இந்த கூட்டணி? எதுக்கு இந்த கூட்டணி? இதைத்தான் சிறுத்தை தொண்டன் கேட்குறான். சிறுத்தை தொண்டன் கேட்குறான். இதைத்தான் ஆதவ அர்ஜுனா கேட்குறாரு. இப்போ தலைவனுக்கும் அந்த நேடர் உள்ள இருக்கு. நேரம் வரட்டியா நெருங்கும் போது நேரம் வருகிற பொழுது நான் யாரை விஜயை சந்திச்சு டிவிக்கேல சேர்ந்ததுக்கு அப்புறம் முதல்ல பார்த்தது திருமாவர்களை தான். தாவேக்காவர விசிகாவர இல்லை அப்படின்னாரு. அதில் தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். அப்போ இதுதான். அப்போ கண்டிப்பாக பிரசாந்த் கிஷோர், இந்த விஜய், இந்த 4 பேர் ஆலோசித்த விஷயங்கள் பூரா திமுக கூட்டணி எப்படி உடைப்பது, அதிமுக எப்படி ஆட்சிக்கு வருவது, இந்த எப்படி அதிகாரத்தை எடுத்துக்கொள்வது, விஜய் எப்படி விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக எப்படி வருவது, இது போன்ற ஆலோசனைகள் தான் அங்கு நடத்தப்பட்டது. இல்லை, ஒருவேளை அதிமுக, தாவேகா, விசிகா இது 3 கட்சி இணைஞ்சா திமுக டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியா? பெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுக 3% நின்றுருக்கு. எவ்வளவு? 3% நின்றுருக்குது. இப்போ அதிமுக திமுக 3%னா நீங்கள் சிறுத்தை இந்த பக்கம் சேர்ந்துன்னா முஸ்லீம்கள் ஒரு 10% மாறிடும். இங்கிட்ட வேல்முருகன் வந்துடுவார். விஜய் போனால் ஈஸியாக திமுகவை வீழ்த்த முடியும். அதான் டார்கெட். 3% வெற்றியை தக்க வைத்து கொண்ட திமுக இப்போ இந்த 5 வருஷத்தில் 5% மக்கள்கிட்ட அந்நியப்பட்டு போய் நிற்குது. எத்தனை சதவீதம்? 5% அந்நியப்பட்டு நிற்குது. இது ஒரு 15-20% வரும். எது? 10% போடுங்க. விஜய், சிறுத்தை ஒரு 3, வேல்முருகன் 1. அப்போது இந்த 13-14 வருகிற பொழுது முஸ்லீம் வாக்கு 2ஆ உடை. 13 முஸ்லீம், கிறித்துவர் 3, 17 இருக்குது. 17 திமுகவுக்கு தான் மொத்தமாக விழுந்துட்டுருக்கு. ஆமாம். இந்த 17 உடஞ்சி பாதியாக வந்தால் 8 வரும். 8 வரும்போது ஈஸியாக திமுக கூட்டணி உடையும். அதிமுக கூட்டணி வெற்றி வரும், திமுக கூட்டணி உடையும். சிபிஎம் பஞ்சாயத்தில் இருக்கு இப்போ. அதிமுக நம்பி இறங்கலாம் ஐயா. இப்போ அதையும் யோசிப்பாங்களே பிரசாந்த் கிஷோர். இல்லைங்க, வேற வழியே இல்லை. வேற வழியே இல்லை. அதிமுகவுக்கு இப்போ உள்கட்சி போயிட்டு இருக்கு. போனாலுமே கலைபுரமா போயிட்டு இருக்குல்ல. அது சரிங்க, அதிமுக விட்டுருங்க. அது குழப்பமா இருக்கு. வேற யாரு பாமக தலைமை தாங்க சொல்லலாமா? வாய்ப்பு இல்லை. இவரை பிரேமலதா தலைமை தாங்க சொல்லலாமா? திருமாவளவன் தலைமை தாங்க சொல்லலாமா? சிபிஐ சொல்லலாமா? வைகோ சொல்லலாமா? யாரும் இல்லை. ஆப்ஷன் ஒரே ஆப்ஷன் அதிமுக தான். ஏ ஆப்ஷன் பி கம்ப்யூட்டர் ஜி, ஏ அல்லது பி கம்ப்யூட்டர் ஜி. இதுதான் கதை. அமிதாப் பச்சன் சொல்லுவார்ல, இதுதான். திமுகவை எதிர்க்கணும்னா யார் கூட சேரணும்? அதிமுக கூட. அதுதான் வழி, வேறு வழியே இல்லை. இதைத்தான் இந்த வியூக விற்பனர்கள், வியூக வகுப்பாளர்கள் அத்தனை பேரும் ஆலோசிக்கிற ஆலோசனையை
எங்கெங்கே திமுக வீக்காக இருக்குது அங்கெல்லாம் உட, எந்த ஜாதி தலைவர் வீக்காக இருக்குது அங்கெல்லாம் உட. இதுதான் பிகேனுடைய டேட்டா வாய்ஸ் இளைஞர்கள் கொடுக்குற புள்ளி வரும். கண்டிப்பா ஐயா, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Taste the Daily. 45 வயது கடந்த பெண்களா நீங்கள்? கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.